Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டியில இருந்து அந்த 3 இயர் LLBக்கு உண்டான கவர்மெண்ட் லா காலேஜ்ல இந்த வருஷம் எவ்வளவு சீட் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, எப்படி வந்து இட ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இந்த வருஷம் 3 இயர் LLB பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கும்போது 2530 சீட்டை வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பிளஸ் வந்து பிரைவேட் எய்டட் காலேஜஸ் வந்து 26 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 15 காலேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ், அதாவது தமிழக அரசால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்லூரி. சரிங்களா, இந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2062 சீட்டை வந்து கவர்மெண்ட் லா காலேஜுக்கு மட்டும் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ்க்கு. சரிங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பாக்கம், ஆக்சுவலாக இது சென்னையே கிடையாது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் லா காலேஜில் 160 சீட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புதூர் லா காலேஜில் நம்மளுக்கு 160 சீட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சென்ற ஆண்டு 2024 தான் வந்து பட்டறை பெரும்புதூர் லா காலேஜில் வந்து 5 இயர் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து புதுப்பாக்கம் லா காலேஜில் இது வரைக்கும் வந்து 5 இயர் கோர்ஸ் தான் வந்து இருந்தது. சென்ற ஆண்டு 2024 அந்த மானிய கோரிக்கையில் தான் வந்து 160 சீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 இயர் LLBக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து போன வருஷம் தான் வந்து இந்த 2 காலேஜுக்கும் வந்து ஆட் பண்ணாங்க. அது வரைக்கும் 2023 வரைக்கும் புதுப்பாக்கம் லா காலேஜில் ஒன்லி வந்து 5 இயர் மட்டும் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பட்டறை பெரும்புதூர் லா காலேஜில் ஒன்லி ஃபார் 3 இயர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற இருந்தது. பட் போன வருஷத்துல தான் இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, மதுரை லா காலேஜில் 181 சீட் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய லா காலேஜில் 200 சீட்டு, கோயம்புத்தூர்ல வந்து 200 சீட்ஸ், அதே மாதிரி திருநெல்வேலியில 200 சீட்ஸ், செங்கல்பட்டுல வந்து ஒரு 80 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜில் வந்து 120 சீட்டு, விழுப்புரம்ல வந்து 120 சீட்டு, தருமபுரியில 120 சீட்டு, ராமநாதபுரம் 120 சீட்டு. ராமநாதபுரம் புதுசா வந்து காலேஜ் வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. சென்ற ஆண்டு 2024 தான் வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஸ்டலுமே இன்க்ளூடிங் வந்து இதில் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து 120 சீட்ஸ். சேலத்தில் வந்து 120 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல்ல இருந்து 80 சீட்ஸ், தேனியில் இருக்கக்கூடிய லா காலேஜில் 120 சீட்டு, காரைக்குடியில் இருக்கக்கூடிய, அதாவது சிவகங்கை காரைக்குடியில் இருக்கிறது வந்து ஒரு 80 சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டலாக 2062 கவர்மெண்ட் லா சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மீதி இந்த 16ல இருந்து 26 காலேஜ் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அதாவது அரசு உதவியுடன் கூடிய கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க வந்து உள்ள போறது. சரிங்களா, கவர்மெண்ட் கோட்டா மூலியமா எவ்வளவு சீட் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒரு 39 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த KMC லா காலேஜ் திருப்பூர்ல இருக்கக்கூடிய காலேஜுக்கு மட்டும் 78 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து ஒரு 39 சீட்ஸ் தான். மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, இப்போ நீங்க கவர்மெண்ட்டுக்கு கோட்டா மூலியமா நீங்க பிரைவேட் காலேஜுக்கு வந்து எப்படி வந்து உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்றீங்கல்ல, 3 இயர் LLBக்கு அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டேப் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது சென்ற ஆண்டு வந்து நீங்க 85,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த வருஷமும் நீங்க வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டா மூலியமா பிரைவேட் காலேஜில் போறது, மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடியவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்தும் சீட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட் நடந்தும் சீட் கிடைக்கல, தேர்ட் ரவுண்ட் நடந்தும் சீட் கிடைக்கல, அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதாவது பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துவாங்க, மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாப்பப் கவுன்சிலிங் மூலியமா ஷார்ட்டா வந்து MOPன்னு சொல்லுவோம். மாப்பப் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் காலேஜுக்கும் அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டேபை எனபிள் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும் அப்படிங்கறத ஃபைனலா 15 கவர்மெண்ட் காலேஜும் கொடுத்து முடிச்சது போக மீதி 16வது இடத்துல இருந்து நீங்க பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க பிரைவேட் காலேஜ்ல போறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது டொனேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. டைரக்டா அந்த 85,000 ரூபாய் மட்டும் பெர் இயர் ஃபீஸ் நீங்க பேமெண்ட் பண்ணா போதுமானது. அதை தாண்டி வந்து எக்ஸாம் ஃபீஸ் தனியா நீங்க யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிடணும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் வந்து நீங்க 85,000 ரூபாய் மட்டும் பெர் இயருக்கு, ஒரு வருஷத்துல 2 செமஸ்டர் வரும், நீங்க வந்து 85,000 ரூபாய் பெர் இயருக்கு வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க படிச்சாலே போதும். டொனேஷன் ஃபீஸ் வந்து உங்ககிட்ட கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறதுனால வாங்க மாட்டாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ இதை தாண்டி கம்யூனிட்டி வைஸ் வந்து ரிசர்வேஷன், அதாவது இன சுழற்சி அடிப்படையில் வந்து ரிசர்வேஷன் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பொது பிரிவினர் OC கேட்டகரிக்கு வந்து 31%. நான் உங்களுக்கு மேலே ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அந்த 2500 சீட்ஸ் வந்து எப்படி வந்து இட ஒதுக்கீடு வந்து பிரிப்பாங்க அப்படின்னா
அந்த 2500 சீட்டு வந்து டோட்டலாக வந்து ஒரே கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து டிஃபர் ஆகும், கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிப்பாங்க. அதில் பொது பிரிவினருக்கு வந்து 31% அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. பிசி அதர்ஸ், அதாவது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 26.5% சீட்ஸ், இவங்க தான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் பிசி எம்முக்கு வந்து 3.5%. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 20% இடஒதுக்கீடு. அதே மாதிரி வந்து எஸ்சி அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. அதே மாதிரி வந்து எஸ்சிஏ, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்ல வந்து அருந்ததின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டிக்கு வந்து 3%. எஸ்சி கம்யூனிட்டி, அதாவது ஷெட்யூல் ட்ரைபிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1% சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு வந்து யூனிவர்சிட்டியா வந்து கொடுக்கறது கிடையாது. அரசாணை, நம்ம தமிழக அரசு சார்பில் அரசாணை நிலை எண் 50 பட்டியல் ஜாதியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர் நலத்துறை சார்பில் 29/4/2029 இந்த டேட்ல ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை அப்டேட்ல தான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதை பிரித்து தான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கீடு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வகுப்பு வாரியாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு. சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த வருஷம் எவ்வளோ வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒவ்வொரு வருஷமும் வந்து டிஃபரெல்லாம் ஆகாது, சேம் தான். இந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னா இவ்வளோ சீட்ஸ் தான் வந்து இருக்கும். அதை தாண்டி பெருசாலாம் வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. சரிங்களா? இனிமேல் புதுசாக வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணால் தான் அந்த காலேஜில் நம்மளுக்கு சீட்ஸ் வேகன்சி அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. மீதி எல்லாமே வந்து சேம் தான், வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து 3 இயர் எல்எல்பி சம்மந்தமாக உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.